ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு 100 ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்துடலாம். நான் ஒரு 100 சேமியா எடுத்து உடச்சி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உடைக்காமல் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில். இப்போ நம்ம சேமியா எடுத்து அதே கடாயில் போட்டு லைட்டாக வறுத்தா போதும், இல்லைன்னு வச்சிங்களா கருகிடும். இப்போது அந்த பாத்திரத்தில் சேமியாவை கொட்டிடுறேன். கொட்டிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க, ஒரு 1 மினிட் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான் இருக்கும், இருந்தாலும் நான் லைட்டாக வறுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து 500 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கப் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கங்க. பால் பவுடர் எடுத்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். இதில் அந்த பால் பவுடர் கரையிற அளவுக்கு நம்ம பாலை ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் ஊற்றி கரைச்சிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஜவ்வரிசி சேர்த்துட்டேன், 2 ஏலக்காய் சேர்த்துட்டேன். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம சேமியா சேர்க்கணும். நம்ம ஏன் பாயாசத்தில் உப்பு சேர்க்குறோன்னா, ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால தான் நம்ம சேர்க்குறோம். கண்ணாடி பதத்துக்கு வரும் ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னா, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னு. இப்போ நான் சேமியாவை சேர்க்க போகிறேன். சேமியாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாங்க, ஒரு 7 நிமிஷம் போதும், சேமியா வெந்துடும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா பால் பவுடர் போட்டு, அதை நம்ம ஊற்றிடலாம். இதை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கலரணும். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பால் ஊற்றி நான் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலை நான் தண்ணி சேர்த்து தான் நான் காய்ச்சிருக்கேன். இப்போ நான் அந்த பாலை ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கை விடாமல் கலரிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நான் 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலரிட்டே வாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு அடிக்கடி சிம்மில் வச்சும் பண்ணுங்கள். இப்போது பால் பாயசம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டி எடுத்து நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரை நட்ஸ், முந்திரி, திராட்சை, பாதாம் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. உலர்ந்த திராட்சை நல்ல பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் முந்திரி பொன்னிறமாக ஆகணும். இப்போ நம்ம அதை பாயாசத்தில் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தாங்க, எதை தாளித்து கொட்டினாலும் உடனே மூடி வச்சுருங்க. அது ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுட சுட பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள். தேங்க்யூ.